ஹாய் எவ்ரிவான். அனைவரின் மனதையும் நெகிழ வைத்த ஒரு சம்பவமாக ஓட்டமாவடி பிரதேசத்திலே ஒரு மணமகன் மணமகளுக்கு மகராக வழங்கிய அல் குர்ஆன் பேசப்படுகின்றது. தனது கைகளாலே எழுதப்பட்ட அல் குர்ஆனை மணமகளுக்கான மகராக குறிப்பிட்ட நபர் வழங்கியிருந்தார். இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். ஓட்டமாவடி பிரதேசத்திலே ஒரு அழகிய திருமணம் நடைபெற்றுள்ளது. முஸ்லிம்களின் திருமணம் பொதுவாக மணமகனினால் மணமகளுக்கு மகர் வழங்கப்பட்டே அந்த திருமணம் நடைபெறும். மணமகளுக்கு மகராக ஒரு தொகை பணத்தை அல்லது அதற்குரிய பொருளை வழங்கி இந்த திருமணங்கள் நடைபெறும். என்றாலும் கிழக்கிழங்கையில் அதிக அளவில் இந்த சீதன பிரச்சினை இன்றளவிற்கும் முஸ்லிம் சமூகத்திலும் காணப்படுகின்றது. கிழக்கிழங்கை மாத்திரமன்றி இலங்கையில் முழுவதிலும் காணப்பட்டாலும் கிழக்கிழங்கையில் அதிக அளவில் காணப்படுகின்றது. என்றாலும் இந்த திருமணங்கள் அனைத்திற்கும் முன்மாதிரியாக அனைவரின் மனதையும் கவர்ந்த வகையில் அனைவரின் மனதையும் நெகிழ வைத்த வகையிலே ஓட்டமாவடியில் முஹைதீன் ஜும்மா பள்ளியில் வைத்து நிகாஹ் நிகழ்வொன்று நடைபெற்றிருந்தது. இஸ்மத் இலாஹி என்பவர் புலனர்வையில் அமைந்துள்ள மஜீதியா அரபு கல்லூரியில் கல்வி கற்ற ஒரு மாணவர். இவருடைய திருமணமே அண்மையில் நடைபெற்றிருந்தது. இவருடைய மனைவியும் ஓட்டமாவடி பாத்திமா சஹ்ரா அரபு கல்லூரியில் கல்வி கற்றவர். இதனிடையிலே இவர்களின் திருமணத்திலே மணமகன் மணமகளுக்கு மகராக தனது கையினாலே எழுதப்பட்ட அல் குர்ஆன் பிரதியை வழங்கியிருந்தார். இது இலங்கை பூராகவும் மிக பெரும் பேசுபொருளாக மாறியிருந்தது. மகர் என்பது மணமகளால் மறக்க முடியாத ஒன்றாகவே காணப்படும். மணமகனால் வழங்கப்படும் உயரிய பரிசாகவும் காணப்படும். அந்த வகையிலே இந்த அல் குர்ஆன் என்பது முஸ்லிம் சமூகத்தின் வேத நூலாக காணப்படுகின்றது. இது அனைத்து உலக மக்களுக்காகவும் இறக்கப்பட்ட வேத நூலாக காணப்படுகின்றது. இதனையே குறிப்பிட்ட இஸ்மத் இலாஹி என்பவர் தனது சொந்த கையெழுத்துக்களாலே எழுதி மணமகளுக்கான மகராக வழங்கியிருந்தார். இது அனைவருக்கும் மிக பெரும் எடுத்துக்காட்டாகவும் முன்மாதிரியாகவும் அமைந்துள்ளது. எனவே இந்த இஸ்மத் இலாஹியையும் அவருடைய எதிர்காலத்திற்காகவும் இறைவனை பிரார்த்திப்போம். இந்த சீதன பிரச்சினைகள் காரணமாக அதிகளவான பெண்களின் திருமண வயது கூட கடந்து செல்லும் நிலை முக்கியமாக கிழக்கிழங்கையில் அதிக அளவிலே காணப்படுகின்றது. எனவே இவை அனைத்திற்கும் தீர்வையே இஸ்லாம் வழங்கியுள்ளது. அதன் அடிப்படையில் மகர் கொடுத்தே திருமணங்கள் நடாத்தப்பட வேண்டும். அதனை முன்மாதிரியாக சிறந்த மகரையும் வழங்கி சிறந்த திருமணமாக இவருடைய திருமணமும் நடைபெற்றுள்ளது. எனவே இவர்கள் இருவருக்கும் தனியொருவனின் வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.